நீ போய் வேற மொழியை கத்துக்கனா நீ முதல் அது மாதிரி கத்துக்குவியா? கத்துக்க முடியாது. சீனா போற, அமெரிக்கா போற, எங்கெங்கயோ போற, எல்லா மொழியும் நீ கத்துக்கிறியா? அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு தானே நீ வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி தானே பண்ணிட்டு வரீங்க. குடிப்பேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது தமிழ் மொழி தான் நமக்கு, தமிழ் தாய்மொழி. ஓகேக்கா, தேங்க்ஸ். என் பிளேட் வந்து பானிபூரி அப்படின்னு சொன்னா போதும், என் பசங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. அது தமிழ் மொழிக்குன்னு வந்து ஒரு ரூபா கூட ஒதுக்கல. வந்து ஒதுக்குறது ரைட்டு, நம்மள வந்து புறக்கணிக்கிறாங்க மாதிரி தானே. கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்து அதான் நடந்துட்டு இருக்கு. மும்மொழி கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாததால் அந்த நிதியை ஒதுக்க முடியாது. இப்போ வந்து மோடி வந்து மும்மொழி கொள்கைன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. அதாவது ஹிந்தி வந்து கண்டிப்பா இருந்தாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நிதி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மிதி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நீங்க அதனுடைய கருத்து என்ன? இது இருக்கலாமா வேணாமா? கண்டிப்பா வேண்டாம். ஏன்னா எப்பயுமே இது வரைக்கும் வந்து இருமொழி கல்வி தான், அதாவது தமிழ் ஆங்கிலம் அதுதான் வந்து நடைமுறையில இருக்குது. இது வந்து புதுசா வந்து இந்திய திணிக்கணும்னு நினைச்சிட்டு திணிச்சா சத்தியமா அதை ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் வந்து என்னோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். தமிழ், இங்கிலீஷ் மட்டும்தான், இந்தியை திணிக்க கூடாது. இதுதான் என்னோட கருத்து. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? பசங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் சேர்த்துருக்கீங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் மட்டும்தான் தெரிஞ்சா போதும். எதுக்கு ஹிந்தி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. இல்ல, இப்ப ஹிந்தி தான் வந்து நேஷனல் லாங்குவேஜ் சொல்றாங்க. நான் வந்து என் பசங்களுக்கு வந்து ஹிந்தி கத்துக்குன்னு சொல்லலாம். தனியானா வந்து ஒரு +2 முடிச்சதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஹிந்தி கத்துக்குப்பா, கத்துனா ஒரு வார்த்தை கத்துக்கலாம். அது வந்து ஹிந்தி பேசுறதுக்கு மட்டும்தான் லாங்குவேஜ் தவிர இது வந்து நம்ம திணிக்க கூடாது. பசங்களுக்கு தமிழ், என்னோட தாய்மொழி தமிழ், தமிழை கத்துக்கணும். இங்கிலீஷுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இங்கிலீஷ் தெரியட்டும். ஹிந்திங்கிறது நம்மளுக்கு வந்து திணிக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்டோம், பசங்க தெரிஞ்சுக்கோங்க. என் பசங்க வந்து பெருசா தான் படிச்சுக்கோங்க. தேவையான அளவு தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா அதான் சொல்லுவாங்க. பானிபூரி கடைக்கு போய் ஏக் பிளேட் பானி தேதோன்னு சொன்ன அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். சரிங்கண்ணா. ஏக் பிளேட் வந்து பானிபூரி அப்படின்னு சொன்னா போதும், என் பசங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. அதே தெரிஞ்சுக்கோங்க, போதும். இப்போதைக்கு அது போதும். இப்ப நிதி அவங்க தரலன்றாங்க. அது இப்ப நிதி இல்லாம இருந்தா நம்ம சிஎம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா அந்த மாதிரிலாம் இல்ல. அது நிதி கொடுத்துருவாங்க. அது வந்து இவங்களுக்குள்ள அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம இந்த டைம்ல இது சொல்லக்கூடாது. நம்ம இப்போதைக்கு வந்து என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டேன். இதெல்லாம் கேள்வி ரொம்ப உள்ளார போனீங்கன்னா நம்மளா சத்தியமா பேச முடியாது. இப்போதைக்கு இது போதும். அவ்வளோ ஒன்றும் இது பண்ணி ஹிந்தி கத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லக்கா, இப்போ நம்ம நாட்டுல பொதுவா இருக்கிறது 2 லாங்குவேஜ் தான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் தமிழ், இங்கிலீஷ். இப்போ வந்து இதை கத்துக்கிட்டாதான் நிதி தருவேன்னு சொல்றாங்க. அந்த சட்டம் வந்து சரியா தப்பா? அது தப்பு. அது தப்புதான். நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழை வந்து நம்மள இது பண்ற மாதிரி இருக்குதுல்ல, அது அதனால அது தப்பு. நமக்கு ஹிந்தி வந்து நாலேஜ் வந்து வளர்த்திக்கணும்னா ஹிந்தி தேவைப்படுது. அதே இதுல வந்து நம்ம வந்து நிதி தருவதற்காக நம்ம வந்து ஹிந்தி எல்லாருமே கத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுல படிச்சவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா நம்ம நாட்டுக்கு வந்து தமிழ் மொழி தான் நமக்கு, தமிழ் தாய்மொழி. ஓகேக்கா, தேங்க்ஸ். சரியான முடிவு கிடையாது. ஹிந்தி வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா. சரிங்களா? அது அவங்க கடமையை செஞ்சா, இது ஹிந்தி வந்து கத்துக்காது அது அந்தந்த இதனுடைய பொறுத்து தான் இருக்கு. அது தேவையில்லைங்கும் போது இவங்க ஏன் கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்க? அது தப்பு தானே. அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆமா. அதனால வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஜனங்களுக்கு வந்து ரொம்பவும் சங்கடமா இருக்கு. தமிழக அரசு வந்து கண்டனம் தெரிவிச்சு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நீ வந்து உனக்குள்ள கடமையை நீ செய்ய, ஏன் திணிக்கிற? நீ போய் வேற மொழியை கத்துக்கனா நீ முதல் அது மாதிரி கத்துக்குவியா? கத்துக்க முடியாது. சீனா போற, அமெரிக்கா போற, எங்கெங்கயோ போற, எல்லா மொழியும் நீ கத்துக்கிறியா? அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுதானே நீ வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி தானே பண்ணிட்டு வரீங்க. அது தப்பு. ஜனங்களை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டை கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் உங்களுடைய முடிவு? எல்லாருடைய முடிவுமே தமிழ்நாட்டு ஜனங்க முடிவு அத்தனையும் இதுதான்.
Okay. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருந்தா எங்க வேணாலும் போய் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் ஹிந்தி இருந்தாதான் அப்படின்ட்டு கிடையாது. சமஸ்கிருதம் வந்து தனியா ஒரு ஃபண்ட் ஒதுக்கிருக்காரு மோடி. நம்ம ஆதி காலத்துல தான் நம்ம பயன்படுத்திருக்கிற தமிழ் மொழிக்கு வந்து ₹1 கூட ஒதுக்கல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜனங்களுடைய கருத்தே நான் மட்டும் கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குன அதே மனசு ஏன் தமிழுக்கு ஒதுக்கல? தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒதுக்குறதுக்கு மனசு வரல உங்களுக்கு? அது வந்து தமிழ் ஹிந்தி வந்து அவங்களுடைய விருப்பம்பா. கத்துக்கிறாங்க கத்துக்கல, நீ ஏப்பா கட்டாயப்படுத்துற? கட்டாயப்படுத்த கூடாது இல்ல ஜனங்களை. கண்டிப்பா கொடுக்க வேண்டிய நிதியை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண. சமஸ்கிருதம் யாரும் அடிப்படையா யாருமே பேசுறது இல்லை, எல்லாருமே சமஸ்கிருதம் பேசுறது கிடையாது. அதுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் ஒதுக்குனது அந்த மனசு ஏன்? தமிழ்நாட்டை அப்ப நீ வஞ்சிக்கிற மாதிரி தானே அர்த்தம். கண்டிப்பா அதான் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதுதான். ஏன்னா இப்ப சமஸ்கிருத கோயிலே பயன்படுத்துறது கிடையாது. ஆமா ஆமா, கோயில்லயே பயன்படுத்துறது கிடையாது. தமிழ் தான் ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ் தான் கொண்டு வராங்க. நீங்க ஏன் அதை போய் தமிழை வந்து ரொம்பவும் அடிமட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறது என்ன? அது காரணம் என்ன? ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் செய்வேன்னா அப்ப ஓட்டு போடாதவங்க எல்லாம் மனுஷர் கிடையாதா? இவங்கதான் ஓட்டு போட்டாங்க, இவங்கதான் ஓட்டு போடலன்னு உங்களால கணிக்க முடியுமா? எத்தனை ஓட்டு அதுல கள்ள ஓட்டு இருக்குது? அது அவன் நடத்துறதே அவங்க தானே. அவங்க தானே, அவங்களால கணிக்க முடியாதுல்ல. அதனால நம்ம இயற்கையா செய்யறத செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் நிதி ஒதுக்கணும். ஏத்துக்க முடியாது. ஏங்கண்ணா? ஏன்னா இப்ப நம்ம மொழி தான் முக்கியம். நம்ம அதை ஏத்து என்ன பண்ண கேமரா பாருங்க. ஏத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு வந்து இது அதனால நிதி ஒதுக்கலன்றது தப்பு இல்ல. கண்டிப்பா மத்தத நீ சொல்லு. நீ நிதி தான், நிதியை கொடுத்துட்டு நீ கேளு, அது பிரச்சனை இல்லை. நீ நிதி இல்லாம நீ வந்து நீ அப்படி சொல்லும் போது அது வந்து இப்போ வேற மொழிகளுக்கு வந்து இத்தனை கோடி சொல்லி ஒதுக்கிருக்காரு. ஆனா தமிழ் மொழிக்குன்னு வந்து ₹1 கூட ஒதுக்கல. நம்மளுக்கு வந்து ஒதுக்குறது ரைட்டு, நம்மள வந்து புறக்கணிக்கிறான் அந்த மாதிரி தானே. கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்தே அதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு வந்து அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க. எனக்கு வந்து அது இஷ்டம் இல்ல. உடன்பாடு இல்ல, தப்புன்னு சொல்ல வரீங்க? தப்பு. சரி, தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் ஒரு இடத்துக்கு போனா. இல்ல இப்ப மோடி சொல்றாரு ஹிந்தி நீங்க கத்துட்டாதான் உங்க நாட்டுக்கு நிதி தருவேன்னு சொல்றாரு. அது சொன்னது சரியா தப்பா? அது பிள்ளைங்க எல்லாம் கத்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லலாம். நிதி தருவன்னு சொல்றது அது வந்து அப்படி என்னமோ கட்டாயப்படுத்துற மாதிரி இல்ல இருக்கு. அதுக்கோசரம்லாம் நம்ம கத்துக்க கூடாது. பிள்ளைங்களுக்கு வெளியூருக்கு போறாங்க வராங்கன்னா அவங்களுக்கு எல்லா மொழியுமே கத்திருந்தாதான் அவங்களுக்கு நல்லது.